ஏன்டா இப்படி பண்ற? அவன் பண்ணா நானும் பண்ண. அவன் பண்றானா நீ அதையே பண்ணணுமா? இப்ப என்ன பண்ண சொல்ல நீ? கோர்ட்டு கேஸ்னா யாரா போறது? நான் தான் போறேனே, கொண்டு போறது தப்பே இல்ல. லம்பே வேணாம்டா. வாடா. அவங்க திருது வாங்கிடுற. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை காதல் பண்றா காதல் முளைச்சு 3 நாள் விடல அதுக்குள்ள காதல் வேண்டி கிடக்கு. இத்தனை பேர் கேட்டு இருக்குன்னா பதில் பேசாம குத்து கல்மண்டி கொஞ்சம் சும்மா இருந்து சொல்லடா. அவளை அடிச்சு விட்டா எல்லாம் சரியா போமாடா. என்ன நீ அவளை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண சொல்ற அவளை? ஏன்டா அதட்ட? உன் தங்கச்சி பண்ணது மட்டும் நியாயமா? என்னத்தான் நீ புரியாம பேசிட்டு இருக்க? யாரடா புரியாம பேசுறா? தப்புன்னு தெரியுதுல்ல. வெட்டணும்டா அவளை. இப்படியே எல்லாரும் வெட்டணும் குத்தணும் சொல்லி இருந்தா நம்ம மேல வெறுப்பு தான் வரும். அப்புறம் நம்ம சொல்றது எப்படி கேப்பா? நீ ரொம்ப செல்லம் கொடுக்கற தம்பி. நான் மட்டுமா செல்லம் கொடுத்தேன்? எல்லாரும் தான் கொடுத்து தோச்சான். அதுக்காக அவ பண்ணிட்டு வந்தது சரின்றியா? அது இல்லக்கா, யோசிப்பக்கா. அடுத்து என்னன்னு தெரியணும்ல. என்னங்க அடி போடிங்க கொன்றுவேன். பேசிட்டு இருக்கோம்ல. அடல பேசுறா. சொன்னா கேளா. விடுடா. விடுடா. என்ன பண்ண சொல்றேன்னா? வாடா. இவனை அடக்க முடியல. என்ன பண்ணு? பாருடா. அட சொல்லுங்கடா. வெளிய போனா 10 பேரை வெட்டி கொன்னு விட்டு வந்துருவானே. நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. எனக்கு இது ஜோசியமா தெரியும். எனக்கு பிடிச்சிருந்தது, ஆசைப்பட்டேன். இப்போ உங்களுக்கு ஆகாதுன்னு பிடிச்சனா எப்படி? டேய், என்னடி பேசுற? தனலட்சுமி, சரி தம்பி, இவன் நம்ம வழிக்கு வரமாட்டா. பேசாம திருவிழா முடிஞ்ச உடனே எவனையாவது ஒருத்தனை பார்த்து இவளை கட்டி வச்சிட வேண்டியதான். இல்லைன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிரும் ஐயா. பெத்தவங்களோட அழுகையும் கூட பிறந்தவங்களோட துடிப்பும் என் தங்கச்சியை மாத்திரும்னு நம்பி மாப்பிள்ளை பார்த்து சம்பந்தமும் பேசியாச்சு. திருவிழாவும் வந்துச்சு. இதுக்கிடையில என் தங்கச்சி நடவடிக்கையில எந்த சந்தேகமும் வரல. ஆனா விதி மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிச்சு. உனக்கு கல்யாணம் பண்ணி போறாங்க தெரியுமா?
பக்கத்து ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. எல்லாம் விசாரிச்சு தான் வந்திருக்கேன். பயமா இருக்குன்னா எதுக்கு லவ் பண்ண? எல்லாம் ஓடி போனவங்க தான். திரும்பி வந்தா சரியாயிடும். இப்ப வர முடியுமா முடியாதா? அப்புறம் ஜென்மத்துக்கு நீ மறந்துடணும். பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் தப்பு எதுவும் பண்ணதில்லை, யாரையும் கெடுத்து வாழ்ந்ததில்லை, தர்மத்துக்கு புறம்பா நடந்ததில்லை, தலை நிமிர்ந்து நடந்த குடும்பம். என் தங்கச்சி பண்ணிட்டு போன அந்த விஷயத்தால தலை குனிஞ்சு நினைச்சு இழந்த கௌரவம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னு தோணலை. எல்லாருமே செத்து போற நிலைமையில இருந்தோம். இது எதுவுமே தெரியாம மடியில தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தைங்களை எப்படி சாகடிக்க முடியும்? தடுமாறி என்ன செய்யறதுன்னே தெரியாம வெளியில வந்து யார் முகத்தையும் பார்க்க முடியாம இருட்டின வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தோம். அழுது அழுது அசந்து போய் யாரு யாரு எப்பப்ப தூங்கணும்னே தெரியாம தூங்கிட்டாங்க. ராத்திரி எல்லாம் யோசிச்சோம். மனசு ஒரு நிலைக்கு வரல. தொண்டை வறண்டு தாகம் எடுத்தப்பதான் எனக்கு எங்க வீடே மயான மாதிரி இருக்கிறது தெரிஞ்சிச்சு. மனசு படபடன்னு அடிச்சு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மளே எல்லாரையும் சாகடிச்சிருவோம்னு நானே மனசை தேத்திக்கிட்டு உள்ள இருந்த சோகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு மூஞ்சியை கழுவிட்டு வரும்போது சத்தம் கேட்டு ஒவ்வொருத்தரா இருந்துருச்சாங்க. அத்தா 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 அத்தா
என் கையால அண்ணா அண்ணா என்ன கொல்லுடா என்ன கொல்லு என்ன கொல்லுடா உன் கையால என்ன கொல்லு கொல்லுடா என்ன கொல்லு என்ன கொல்லுடா கொல்லு 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 இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.